நல்லூர் ஆலய வளாகத்துக்கு உள்ள T20 வேர்ல்டு கப்பை உள்ளே வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக எலவு பண்ணப்படலை. ஒரு மிகப்பெரிய ஒரு T20 வேர்ல்டு கப், அதுவும் ஸ்ரீலங்காவில் நடக்கும்போது இந்த மாதிரியான நேரத்தில் இதுக்கு நல்லூர் ஆலயம் விட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இப்போ பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த இடத்துல நல்லூர் ஆலய நிர்வாகத்தினர் செய்தது சரியா பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் நிறைய வருஷமாக நல்லூர் ஆலய நிர்வாகத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அவங்க யாருக்காகவும் எதுக்காகவும் தங்களுடைய சட்டத்திட்டங்களை விட்டு கொடுக்கறது இல்லை. அதை விட அவங்க முன்னுக்கே போர்ட் போட்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களையும் அவங்க முன்னுக்கே போட்டாக போட்டிருக்காங்க. அதை விட ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வேறு எந்த விதமான காரணங்களுக்காகவும் வேறு எந்த விதமான விஷயங்களையும் செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் அவங்களுடைய ஒரு விஷயமாக இருக்குது. சட்டத்திட்டம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பொதுவானது தானே. இப்போ அமைச்சர்கிட்ட மகன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அமைச்சர் தானே விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிடலாதே. சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு தானே. சட்டம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பொதுவானது தானே. அதன் அடிப்படையில் அவங்க பல வருஷ காலமாக எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதும் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. இல்லை அவங்க இப்போ ஜனாதிபதி வந்திருக்காரு, இல்லை பிரதமர் வந்திருக்காரு, 6 மணிக்கு தான் பூஜை, ஒரு 5 மணியாக மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூட அவங்க மாற்ற மாட்டாங்க. 6 மணிக்கு பூஜைன்னா சரியாக 6 மணிக்கு தீபம் காட்டப்படும். அந்தளவுக்கு அவங்க டைமிங் அப்படின்னு சொன்னால் டைமிங் தான். நீ ஜனாதிபதியாக இரு, இல்லை பிரதமராக இரு, இல்லை அமைச்சராக இரு, இல்லை இந்த அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டாக கூட இருந்து கொள், அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. 6 மணிக்கு தான் பூஜை துவங்கும் அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கு தான் சரியாக பூஜைகள் துவங்கும். ஜனாதிபதி வந்துட்டார் அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காக 5 மணிக்கோ இல்லை 5:30க்கோ துவங்க முடியாது. இந்த மாதிரி அவங்களுடைய சட்டத்திட்டங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்கொள்ள விட மாட்டாங்க. அதை விட இப்போ நிறைய ஆலயங்களை தேவையில்லாமல் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, அதாவது இந்த ட்ரோன்ஸை பறக்க விட்டு இந்த மாதிரி இப்போ என்னென்னு சொல்கிற ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. இது அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், கோயில் அதாவது வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறது வழிபாட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணப்படணும். அதை விட வேறு எந்த விதமான காரணங்களுக்காக யூஸ் பண்ண விடக்கூடாது. ஒருக்கா விட்டம் அப்படின்னு சொன்னால் அது பேந்து பழக்கப்பட்டு எல்லாருக்காகவும் நாங்கள் விட வேண்டி வந்துடும். இப்போ ப்ரீ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, அதே மாதிரி ட்ரோன்ஸை பறக்க விடுறது, அதே மாதிரி கப்பிள்ஸாக இருந்து அதில் கொஞ்சி படுறது, கிஞ்சி படுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்ய விட்டோம் அப்படின்னு சொன்னால் பேந்து அதை வழிபாடு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான யூசேஜும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல, அதாவது நேற்றைய தினம் T20 வேர்ல்ட் கப் அதாவது இப்போ இலங்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற காரணங்களுக்காக அந்த வேர்ல்ட் கப்பை இலங்கையினுடைய முக்கியமான இடங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு கொண்டு போயிட்டு எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் காட்டுறாங்க. இதுதான் T20 வேர்ல்ட் கப், எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற டைமில் எஃப்னாக நேற்றைய தினம் வந்திருந்துச்சு. எஃப்னாவினுடைய முக்கியமான இடங்களுக்கு இந்த T20 வேர்ல்ட் கப் இருந்துச்சு. இந்த நிலையில் தான் நல்லூர் ஆலய வளாகத்துக்கு கொண்டு அதுக்கு கோயிலுக்கு முன்னால் வச்சு அந்த கோபுரத்தோடு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு முன்னால் இந்த ட்ரோன்ஸை பறக்க விடணும், அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனாலும் ஆலய நிர்வாகத்தினர் இதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் நேற்றைய தினம் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயமாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் தான் நான் இப்போ சொன்னது. அவங்க சட்டம் அப்படின்னு சொன்னால் சட்டம் தான். அது யாரா, நீ ICC ஆமில் RCC ஆமில் எவனா வேணானே இருந்துகொள், அவங்களுடைய சட்டம் இதுதான் அப்படின்னு சொன்னால் இதுதான். ஸோ இந்த இடத்துல ஆலய நிர்வாகத்தினர் செய்தது சரியான விஷயமா பிழையான விஷயமா அப்படின்னு கேட்கும்போது நான் சரியான விஷயம் என்று சொல்லியிருக்கேன். தற்சமயம் உங்களுக்கு அது பிழையான ஒரு விஷயமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஏன் பிழை என்று சொல்கிறீங்க, எதுக்காக பிழையா என்று சொல்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை என் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, பார்க்கலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி.